சார் யாரும் அவர் ஃப்ரீயாக விடுங்க. ஹலோ சார். சார் போடுங்க சார், போட்டு வச்சுருக்கேன் சார். வாங்க வாங்க சார், அவரே வரார் சார். அமரன் படம் வந்து IFFI இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா 56th இயர் நடக்குது. அதில் வந்து இந்தியன் பேனோரமா செக்ஷனில் அமரன் வந்து ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கு ஸ்க்ரீனிங்க்கு. அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆகிருக்கு. அது வந்து அதில் சர்வதேச திரைப்படங்களும் இருக்குது. இந்தியாவிலேருந்து 3 என்ட்ரிஸ் 3 ஃபிலிம் செலக்ட் ஆகிருக்கு அந்த செக்ஷனில். அதில் அமரனும் அந்த ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில். அதுக்கு போயிட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் இதை. அண்ட் முதல் படம் ஒரு முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமா நினைக்கிறேன் நான் இதை. அண்ட் இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன். அந்த ஜூரிக்கு நன்றி. பட் இப்போ வரக்கூடிய இயக்குநர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வெற்றி கொடுக்குறாங்க காணாம போகிறாங்க. இப்போ அவங்க ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. இல்லை, அதாவது அவங்கவுங்களுடைய இது. அப்புறம் இது எதுவுமே வந்து முன்னாடியே தீர்மானித்து யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க. அது ஒரு சில நேரம் அது அன்ஃபோர்சீன் ரீசன்ஸ்னால ஏதோ காரணங்கள் இருக்கும். யாருமே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வந்து அது ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஆரம்பிப்பாங்க. சாரி, அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு they should work hard. ஸ்கிரிப்ட்ல தான் எல்லாமே இருக்கு. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த படம் போயிட்டு இருக்கு. அதுக்கான அஃபிஷியல் அறிவிப்புகள் வரும்பொழுது போயிட்டு இருக்கு சார். இப்போ வந்து அமரன் படத்துடைய இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போறோம். ரொம்ப இனிமையான அனுபவம் அது. நல்லா தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.